السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد சங்கிபொருந்திய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹதரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஹதீஸ். எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் எல்லாம் அமர்ந்திருந்த ஒரு சபைக்கு வருகிறார்கள். வந்து ஒரு கேள்வி கேட்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் மௌனமாக இருக்கிறார்கள். 3 முறை கேள்வி கேட்கிறார்கள். 3 முறையும் சஹாபாக்கள் மௌனமாக இருக்கிறார்கள். அதற்கு பின்னால் ஒரே ஒரு சஹாபி எழுந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதில் கொடுக்கிறார்கள். அது என்ன கேள்வி? ஏன் சஹாபாக்கள் மௌனமாக இருந்தார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இந்த கேள்வியை கேட்டார்கள். அலா உஹ்பிருக்கும் பிகைரிக்கும் மின் ஷர்ரிக்கும், உங்களில் நல்லவர் யார், தீயவர் யார் என்பதை நான் அறிவிக்கட்டுமா என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். எப்படிப்பட்ட கேள்வி! ஒருவேளை தீயவருடைய பட்டியலிலே என்னுடைய பெயர் வந்துவிடுமோ என்று சஹாபாக்கள் எல்லாம் மௌனமாக இருக்கிறார்கள். 3 முறையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். ஒரே ஒரு சஹாபி எழுந்து, யா ரசூலல்லாஹ், எங்களில் நல்லவர் யார், தீயவர் யார் என்பதை அறிவியுங்கள் என்று ஒரு சஹாபி சொன்னார். சஹாபாக்கள் அப்படித்தான். நல்ல அமல்கள் நம்மை விட பல மடங்கு அதிகமாக செய்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சுக்கு அப்படியே கட்டுப்படுவார்கள். இருந்தாலும் அல்லாஹ் நம்மை பற்றி ஏதேனும் வசனத்தை இறக்கி விடுவானோ என்ற ஒரு அச்சத்திலேயே இருப்பார்கள். என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்குண்டான பதிலை சொல்லுவார்கள். உங்களில் நல்ல மனிதர் யார் என்று தெரியுமா? யாரிடத்திலிருந்து நலவான விஷயங்கள் ஆதரவு வைக்கப்படுமோ, யாரை பார்த்து மக்கள் இவரிடத்திலிருந்து தீங்கு ஏற்பட்டுவிடும் என்ற அச்சம் இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறார்களோ அவர்தான் நல்ல மனிதர் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தீய மனிதர் யார்? யாரிடத்திலிருந்து நல்ல விஷயங்கள் ஆதரவு வைக்கப்படாதோ, இந்த மனிதரா, இவர் மோசமான மனிதராயிற்றே, நம்மை பற்றி புறம் பேசக்கூடிய மனிதராயிற்றே, அல்லது ஏதேனும் துன்பத்தை தரக்கூடிய மனிதராயிற்றே என்று மக்கள் எல்லாம் நிம்மதி இழந்து இருந்தால் அந்த மனிதர் தான் மிக தீயவர் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான வாழ்க்கை நெறிமுறையை சுருக்கமான வார்த்தையில் சொல்லி முடித்தார்கள். இந்த ஹதீஸிலிருந்து நாம் என்ன படிப்பினை பெற வேண்டும்? நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். நான் நல்லவனா அல்லது நான் தீயவனா? நம்மின் மூலமாக பிறருக்கு ஏதேனும் துன்பம் ஏற்படுகிறதா என்று யோசித்து பார்க்க வேண்டும். பிறரை பற்றி சர்வசாதாரணமாக நாம் புறம் பேசி விடுகிறோம். பிறரை பற்றி அவர்கள் உள்ளம் கஷ்டப்படக்கூடிய அளவிற்கு ஏதேனும் வார்த்தைகளை தூவி விடுகிறோம். நம்மை பார்த்து மக்கள் எல்லாம் அச்சத்திலே இருந்தால், நிம்மதி இழந்து இருந்தால், இந்த மனிதரா திட்டி விடுவாரே, இந்த மனிதரா நம்மை பற்றி புறம் பேசி விடுவாரே, இந்த மனிதரா ஏதேனும் தீங்கிழைத்து விடுவாரே என்று நம்மை பற்றி மக்கள் எல்லாம் நினைத்தால் நாம் தான் மிக தீயவர். மக்கள் எல்லாம் நம்மின் மீது ஆதரவு வைக்க வேண்டும். இந்த மனிதரா ரொம்ப நல்ல மனிதராயிற்றே, நல்லமல் செய்வாரே, இந்த மனிதரிலிருந்து எந்த தீங்கும் நமக்கு ஏற்படாது என்று மக்கள் எல்லாம் நம்மை நினைத்தால் நாம் தான் சிறந்த மனிதர். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சர்டிபிகேட் கொடுக்கிறார்கள். நாம் நல்ல மனிதராக இருக்க வேண்டும், சிறந்த மனிதராக இருக்க வேண்டும் என்றால் நல்ல அமல்கள், நலவான விஷயங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். மக்களுக்கு எந்த தீங்கும் நாம் இழைக்காமல் இருக்க வேண்டும். நலவான விஷயங்களை, நல்ல விஷயங்களை மக்களுக்கு செய்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் தான் சிறந்த மனிதர் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸினுடைய அடிப்படையிலே முழுக்க வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய தௌஃபீக்கினை அல்லாஹு தஆலா பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவாராக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.